அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு அம்மனின் அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது, அதே சமயம் சாதகமற்ற சூழல் எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி வலம் வருகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு. ராகு ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய சனியுடன் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இணைந்து வலம் வருகிறாருங்க. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அஷ்டமத்தில் கேது இருக்கிறார். இந்த அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் முழுமையாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானமாகிய 9இல் நுழைகிறார். எனவே பல வகையில எதிர்பாராத நன்மையும் அதிரடியான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிறைவாகவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வீற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ராசிக்கு சகாயமானவரான சுக்கிரன் 5இல் ஆட்சி பலம் பெற்றும் பிறகு குரு பகவானுடன் இணைந்து 6இல் குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 6ஆம் இடமான யோகஸ்தானம் என்பதால் ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த பணிகள் அனைத்தையும் நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் வலம் வந்த சூரியன் சப்தமத்தில் சந்திரனின் ஆட்சி வீடான சப்தமஸ்தானத்தில் வலம் வரப்போகிறார். சூரியன் சந்திரனின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய தருணம் முழுவதுமே ஆடி மாதமாக பார்க்கப்படுகிறது. சூரியனின் சப்தம பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சப்தமத்தில் வக்ரம் பெற்று வலுவிழந்த அமைப்பில் வலம் வந்த வித்யாகாரகரான புதன் பலம் பொருந்திய அமைப்பிற்கு வக்ர நிவர்த்தி பெற்று மாறுகிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த அமைப்பை ஏற்படுத்துகிறார். சந்திரன் அஷ்டமத்தில் வலம் வரும்போது மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மகர ராசிக்காரர்கள் செயல்படுவது தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்களை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் விலகக்கூடிய வகையில் சனி, சுக்கிரன், குரு மற்றும் புதன், சூரியன் என பல கிரகநிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே வேளையில் எந்த ஒரு பணியை திட்டமிட்டாலும் அதில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருப்பதால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் எந்த விதமான செலவாக இருந்தாலும் அவற்றை திட்டமிட்டு நன்கு அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல வரன் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது. திருமணம் போன்றவற்றை உடனடியாக நடத்த முடியவில்லை என்றாலும் கூட அவற்றை உறுதி செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பம் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடுகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் போன்றவை நிறைவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்க இருக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சக்திக்கு மீறிய பணிச்சுமை இருக்கும். ஆனால் அவை அனைத்தையும் சுமார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியினுடைய அமைப்பால் நிறைவான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. உணர்ச்சி வசப்படுதலை முற்றிலுமாக தவிர்த்து சிறப்பாக முடிவெடுத்து அற்புதமான பல திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதோடு திடீரென
வளர்ச்சியை காணக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களை இந்த வேளையில் உறுதியாகவே மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. உணர்ச்சி வசப்பட்டு எந்தவிதமான பணியையும் மேற்கொள்ளாமல் நன்கு நிதானித்து பொறுமையுடனும் கவனமாகவும் இந்த தருணத்தில் பணிகளை மேற்கொள்வதால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைய முடியும். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் அடிக்கடி ஏற்படக்கூடிய சந்தை நிலவரத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. எந்த ஒரு நிகழ்வை மேற்கொண்டாலும் கூட அவை அனைத்தையும் நன்கு திட்டமிட்டு அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கைகூடும். புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது மத்திய மாநில அரசின் சலுகையும் நிறைவாக உங்களை தேடி வரும். கலைத்துறையில் கையில் உள்ள வாய்ப்புகளை மென்மேலும் உறுதியாக மாற்றிக்கொள்வதோடு புதிய வாய்ப்புகளை வருமான உயர்வை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக வெளிநாடு சென்று பல நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதற்கான அற்புதமான யோகமும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளில் வருகின்ற 2026 தேர்தலை மையமாக கொண்டு பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் பல திட்டங்களை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. வீண் விரய பிரச்சனைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்ப பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு வகையான கவனச்சிதறலை ஏற்படுத்தி வந்த நிகழ்வுகளில் நல்ல மாறுதல் உண்டு. உற்சாகம் பிறக்கக்கூடிய வகையில் கல்வியில் அதிக முன்னேற்றம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகள் நிச்சயமாக பூர்த்தியாகும். பண விரயம் கட்டுக்குள் வரும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுக்கிரன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை நிறைவாக உருவாக்குவதால் பெண்மணிகள் தங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் அம்மனின் அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் உறுதியாகவே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய 2 தினங்களிலும் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் தங்களுடைய வாழ்வில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் தடையும் இன்றி நன்மை நிறைந்த அமைப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு